அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு செல்வம் ஒரு சோதனையே. மனிதன் வளர்ந்து பெரியவனாக ஆக அவனுடன் இரண்டு ஆசைகளும் வளர்கின்றன. அதில் ஒன்று பொருளாசை, அதில் இரண்டு நீண்ட நாள் வாழ வேண்டுமென்ற ஆசை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனையுண்டு. என்னுடைய சமுதாயத்திற்கு செல்வம் ஒரு சோதனையாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு உலக செல்வம் தாராளமாக கொடுக்கப்பட்டு அதற்காக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டியிட்டதை போன்று நீங்களும் போட்டியிட, அது மறுமையின் எண்ணத்தில் இருந்து அவர்களின் கவனத்தை திருப்பி விட்டதை போன்று உங்களின் கவனத்தையும் அந்த உலகாசையானது திருப்பி விடுமோ என்றுதான் நான் அஞ்சுகிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி அவர்கள் எந்த காரணத்திற்காக செல்வத்தை அஞ்சினார்களோ அந்த நிலை இன்றைக்கும் வந்துவிட்டதை பார்க்கலாம். இறுதி நாள் விசாரணையை மறந்து எப்படியாவது செல்வத்தை அடைய வேண்டும் என்பதிலேயே மக்கள் குறிக்கோளாக வாழ்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் மறுமை வாழ்வுக்காக நன்மைகள் செய்வதை விட்டு விடுகின்றனர். அவர்களுக்கு கிடைக்கும் செல்வத்தை கொண்டு மறுமையை மறந்து பல தீமைகளை செய்த நஷ்டவாளிகளாக ஆகிவிடுகின்றனர். ஒருவருக்கு செல்வம் வந்தவுடன் முதலில் விடுவது கடமையான தொழுகையைத்தான். தொழுகையை விட்டு திசை திருப்பும் செல்வம். பொருளாதாரத்தை அல்லாஹ் தாராளமாக வழங்குகிறான். அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாமல் நேர்மாறாக அவனை மறந்து விடுகின்றனர். அன்றாடம் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தக்கூடியவன் கட்டாந்தரையில் படுத்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்து விடுகிறான். ஆனால் பஞ்சு மெத்தையில் தூங்கக்கூடியவனால் எழ முடியவில்லை. ஃபஜ்ரை சூரியன் உதித்த பிறகு ஃபஜ்ரை தொழுகிறான். மிக பெரிய கடைகளை நடத்தக்கூடியவர்கள் ஜும்ஆ மட்டும் தொழுகிறார்கள். இன்னும் சொல்வதென்றால் ஹஜ்ஜும் செய்திருப்பார்கள். ஆனால் 5 நேரம் தொழமாட்டார்கள். இந்த செயலை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனில் பின்வருமாறு எச்சரிக்கை செய்கின்றான். நம்பிக்கை கொண்டோரே, உங்களின் பொருள் செல்வமும் மக்கள் செல்வமும் அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பிவிட வேண்டாம். இதை செய்வோரே நஷ்டமடைந்தவர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 63 வசனம் 9. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.